வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பச்சைப்பயிறு கடையில் தான் செய்ய போகிறோம். வாய்க்கு ருசியாக பக்குவமான முறையில் இந்த பச்சைப்பயிறு கடையில் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது 150 கிராம் அளவு. ஒரு 2-3 நிமிஷம் இதை அளவான தீயிலேயே வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ இதை எடுத்து தண்ணியில் ஒரு 2 தடவை அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 150 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், 3/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிரை நம்ம வறுத்துருக்கிறதால குக்கரை மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கிறதால நல்லா மிருதுவாக பயிறு வெந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சுக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு இருக்கும், 4 பல் பூண்டு நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது, 1 வரமிளகாய். வெங்காயம் லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் நம்ம வேக வச்சிருந்த பருப்பையும் தக்காளியும் போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். மறக்காமல் உப்பு சேர்த்து மசிச்சுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்ட பிறகு நம்ம வேக வச்சிருந்த தண்ணியையும் ஊற்றிடலாம். இது கொதி வரும்போது கொஞ்சம் கெட்டியாயிரும். அளவான தீயில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில கலந்து விடணும். நம்மளோட பச்சைப்பயிறு குழம்பு கொதித்து வந்துடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பச்சைப்பயிறு குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.